ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு 2 விதமான குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு பிரியாணிக்கு தயிர் பச்சடி மாதிரி இந்த பருப்பு சட்னிக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு காம்போ. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சட்னி பருப்பு சட்னியோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வோம். அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள், ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும். அதிகமாக வேகக்கூடாது. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆட்டணும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிச்சிட்டு பருப்பு ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்தாவே போதும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதும் ஆட்டிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். இதுக்கு தாளித்து கொட்டணும். ஒரு சின்ன வாணலியில் எண்ணெய், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை கடலை எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி நம்ம ஆட்டுறப்ப அதனோட வாசனையும் சேர்ந்துக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 ஆறுக்கு, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம தாளிப்பு வடகம், இது இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி கொள்ளு துவையலுக்கும் இதை சேர்த்து ஆட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்குனா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பருப்போடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு வேளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் மத்தியானத்துக்கு வேணும்னா ஒரு 12 மணி சுமாருக்கு ஆட்டி வச்சாவே போதும். இப்போது நமக்கு பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 15 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு இது கூட வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1/4 கப், 200 கிராம் வெண்டைக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெண்டைக்காயில் வர அந்த பசை மாதிரி வருது இல்லைங்களா, அது போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கணும். வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாமே வதங்கிரும், நல்லா வெந்துடும். நல்லா வதக்கிட்டு இது கூட உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது வெண்டைக்காய். இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இதை சேர்த்துறதுனால நம்ம புளியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி சேர்த்துறதுனால வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி கொத்தமல்லி வாசத்தோடு நல்லாயிருக்கும். இப்போது
இதில் நம்ம முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இது வெந்துட்டுருக்கு. இது கூட நம்ம புளி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது அது சீக்கிரமாக வெந்துடும் வெண்டைக்காய். ஏன்னா எண்ணெயிலேயே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகும் குழம்பு. அதுக்காக இதை சேர்த்துறது. கடைசியாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் அந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இப்போ இதை குழம்பை இறக்கிடலாம். நம்ம சாதத்தோட பரிமாறலாம். சாதத்தோட பருப்பு சட்னி சேர்த்துட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு இதை சைடில் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சத்தானது. வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் குழம்பையும் தனியாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாமே அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். Thank you for watching.